வணக்கம். இன்னைக்கு நீங்க பார்க்க போற வீடியோ 1 வீக்ல வந்து அங்கங்க நடந்த சின்ன சின்ன கிளிப்பிங்ஸை வந்து நான் ஆட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து எண்டில் வந்து கிட்ஸ் லஞ்ச் பாக்ஸ்க்கு ஒரு ஐடியாவாக இருக்கணும்னு ஈகனுக்கு கொடுத்து விட்ட லஞ்சை வந்து என்னென்னன்றதையும் நான் சொல்லியிருக்கேன். வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் இது ட்ரிம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த வந்து நம்ம எலக்ட்ரிக் இது தான் இது. ஸோ நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு நமக்கு வேணுங்கிற ஷேப்பில் வந்து நம்ம அதை வந்து அந்த செடிகளை வந்து ட்ரிம் பண்ணலாம். ஸோ வெளி வேலைகளில் லான் மெயின்டெனன்ஸில் இதுவும் ஒன்று. நான் நிறைய லான் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் போட்டிருப்பேன். நமக்கு எப்படிலாம் அந்த யூஎஸில் வந்து நிறைய வேலைகள் இருக்கும் லானை மெயின்டைன் பண்ணுறது. ஸோ அதெல்லாம் என்னென்னன்றது சின்ன சின்னதாக போட்டிருக்கேன். ஸோ அதில் ஒன்று வந்து நம்ம இந்த செடிகளை வந்து கொஞ்சம் ட்ரிம் பண்ணி நல்லா நீட்டாக ஷேப்பாக வச்சுக்கிறது. ஸோ நான் கொஞ்சம் என்னோடய ஹஸ்பண்ட் கொஞ்சம் செஞ்சு இதெல்லாம் க்ளீன் பண்ணி இந்த ஏரியாவை வந்து பண்ணிகிட்ருந்தோம் அன்னைக்கு. இப்போ வந்து அந்த ஏரியாவை க்ளீன் பண்ணி நீட்டாக ஆயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவு தெரிஞ்ச அளவு வந்து அப்படியே பண்ணி பழகிக்க வேண்டியதான். இது வந்து ஃப்ரெஷ் டேட்ஸு இங்கே இந்தியன் ஸ்டோர்ஸில் வந்து கிடச்சிது. அப்பப்போ கிடைக்கும் போது நான் ஃப்ரெஷ் டேட்ஸ் வந்து வாங்கி வச்சுக்குவேன். எனக்கு வந்து இது அந்த பழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செங்காயாக இருக்கும்போது சாப்பிட ரொம்ப பிடிக்கும். டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த மாதிரி சாப்பிடும்போது டேட்ஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் பழுத்ததுக்கப்புறமே நல்லாயிருக்கும். ஸோ வாங்கிட்டு நான் பிரித்து வச்சுருவேன். நல்லா பழுத்தது தனியாக பழுக்காத தனியாக பிரித்து வச்சுட்டு அதை வந்து நாங்கள் சாப்பிடுவோம். ஃப்ரெஷ் டேட்ஸ் வந்து இங்கே கிடச்சிது. அதான் நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன். பட் ஆனால் இந்த மாதிரியான ஐட்டம்லாம் கொஞ்சம் காஸ்ட்லி தான் இங்கே. பட் ஃபுட்டுக்கு வந்து கொஞ்சம் ஹெல்த்தியானதை நம்ம மில்லட்ஸு இந்த மாதிரியான விஷயங்களில் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ஓகே தான் சொல்லுவாங்க என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ இது வந்து இங்கே கிடச்சது அதான் உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன். இது என்னென்னா நிலக்கடலை வந்து நாங்கள் முடிஞ்ச அளவு வந்து நான் வீட்டில் வந்து யூஸ் பண்ணுவேன். வாரத்தில் வந்து ஒரு 2 தடவையாவது நிலக்கடலையை வச்சு சட்னியோ இல்லை அதை அவிச்சு சாப்பிட்றது அந்த மாதிரி. அது மாதிரி பட்டேலில் வந்து அதாவது இந்தியன் ஸ்டோர்ஸில் வந்து எப்போல்லாம் ஃப்ரெஷ்ஷாக எங்களுக்கு கிடைக்குது. மோஸ்ட்லி இங்கே ஃப்ரீக்வெண்ட்டாக கிடைக்கும் நிலக்கடலை. அப்படி நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது வாங்கிட்டு வந்து நான் அடிக்கடி செஞ்சு பசங்களுக்கு கொடுப்பேன். அதே மாதிரி நாங்களும் சாப்பிடுவோம். முடிஞ்ச நிறைய சத்துக்கள் இருக்குது நிலக்கடலையில். ஸோ சட்னியாவை கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். அதை தான் வந்து அவிச்சிட்ருக்கேன். ரொம்ப இது நிறைய பேருக்கு நம்ம ஊரில் வந்து அவிக்கிறது ரொம்ப ஈஸியாக தெரியும். பட் தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இதை நான் வந்து கல்லுப்பு போட்டு நல்லா வேக வச்சுருவேன். வேக வச்சதுக்கப்புறம் இந்த தண்ணியை வந்து நம்ம வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் வந்து மூடி தண்ணியோடு இருக்கக்கூடாது. ஜஸ்ட் மூடி ஒரு 1 மினிட்லேயே தண்ணியை வந்து நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டு திரும்ப வந்து நான் அதில் போட்டு மூடி வச்சுருவேன். ஏன்னா தண்ணியோடு இருந்தால் தண்ணி உள்ளே போயிடும். அப்புறம் நல்லா இருக்காது சாப்பிட. அதனால் வெந்துருச்சுன்னா நம்ம அந்த தண்ணியை இருத்துட்டு இதில் போட்டு மூடி வச்சிட வேண்டியதான். இது வந்து நாங்கள் மோஸ்ட்லி அன்னைக்கே சாப்பிட்ருவோம். அப்படி இல்லைன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நெக்ஸ்ட் டே சாப்பிட்டுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு பிடிச்ச ஒரு ரெஸ்டாரண்ட்டாக அது நிறைய நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன். எத்தியோப்பியன் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம். இங்கே வந்து இருக்கிறது வந்து எங்கே இருக்குன்னா இங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் அபிசீனியா டவுன் டவுனில் இருக்குது. பட்டேலுக்கு பக்கத்தில் அங்கே இருக்கிற இந்தியன் ஸ்டோர்ஸ்க்கு அந்த ரோட்டில் வந்து இருக்குது அபிசீனியான்ற ரெஸ்டாரண்ட். இங்கே வந்து எத்தியோப்பியன் ஃபுட்டில் வந்து அந்த பேஸை வந்து அதாவது அந்த தோசை மாதிரி இருக்கும். அது பேர் வந்து இஞ்சீரா அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு வந்து நம்ம சைடு வந்து தாலில் செஞ்சது, அப்புறம் எக்கு. நாங்கள் இது வரைக்கும் வந்து தால் இது தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து இங்கே எக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்னு சொல்லி எக்கும் வாங்கி சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான்வெஜ் நாங்கள் ட்ரை பண்ணதில்லை. பட் ஆனால் வெஜிடேரியன் வந்து இங்கே வெஜிடேரியன் சாப்பிட்றவங்களுக்கு இங்கே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் இஞ்சீரா வந்து லைட்டாக புளிப்பாக இருக்கும். நம்ம வந்து ராகி தோசை வந்து நல்ல புளிப்பாக இருந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். பட் ரொம்ப சாஃப்டாக ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அங்கே வந்து பக்லவா இருந்தது டெசர்ட்டாக, அது வாங்கி சாப்பிட்டோம். லேயர்டு பேஸ்ட்ரி இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி அங்கே வந்து ஃபஸ்ட்டு டைம் யூஸ்வலாக வந்து இஞ்சீரா அந்த சைடாக தான் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு டைம் வந்து டெசர்ட்டும் அங்கே உள்ள காஃபியும் ட்ரை பண்ணோம். அதுவுமே நல்லா இருந்துச்சு. ஸோ இங்கே இருக்கிறவங்க வந்து டிஃப்ரெண்ட்டான கிசைன் ட்ரை பண்ணணுன்னா அபிசீனியா போய் பாருங்கள். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஈகன் வந்து அவனோட கிட்டார் கிளாஸில் வந்து அவங்க ஒரு இது வச்சுருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அந்த ஷோ எங்கே நடக்கும்னா பார்க்கிங் லாட்லேயே தான் நடக்கும். ஸோ அவன் வாசித்தது வந்து கேட்கலாம்.
must be around. 'Cause I'm TNT, dynamite. TNT, fight. TNT, power low. TNT, watch me glow. இது என்னென்னா ஹேண்ட் ஃப்ரீ மோஷன் ட்ரான். இது வந்து லோகனுக்கு வந்து எங்களோட ஃப்ரெண்டு வந்து கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க அவனோட பர்த்டே அன்னைக்கு. இது ரொம்ப நல்லாயிருக்கு, பசங்களுக்கு வந்து ரொம்ப என்டர்டைனிங்காக இருக்கும். இந்த இது வந்து அமேசானில் தான் கிடச்சிது. ரொம்ப அது என்னென்னா வந்து ட்ரான் வந்து யூஸ்வலாக அந்த ரிமோட் கண்ட்ரோலில் இருக்கும். அது வந்து அதோட வந்து இது வந்து கிட்ஸுக்கு வந்து என்டர்டைனிங்காக இருக்கும். எப்படின்னா சும்மா நம்ம அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கையில் வச்சுட்டு அப்படியே லைட்டாக அப்படியே பவுன்ஸ் பண்ணிவிட்டால் போதும். தூக்கி விட்டோம்னா அது அப்படியே நல்லா ஃப்ளை பண்ணிக்கும். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது கூட பார்த்திங்கன்னா கையை வந்து சைடில் டச் கூட பண்ண வேண்டாம், கையை காட்டினாலே அது மூவ் ஆகி போகும். இங்கே தான் லைட்டாக ஏன்டா பறக்க விடு. இங்கே தான் அம்மா கையில் தான். இது என்னென்னா பைனாப்பிள் வந்து க்ரில் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு நாள் வந்து டின்னருக்கு வந்து ஃபிஷ் பேக் பண்ணிவிட்டு பைனாப்பிள் வந்து க்ரில் பண்ணி சாப்பிட்லான்னு சாப்பிட்டுட்ருக்கோம். நாங்கள் யூஸ்வலாக வந்து வெளியில் நான் க்ரில் பண்ணதை நிறைய காட்டியிருப்பேன். நம்ம வீட்டிலே வந்து நம்ம அவன்லையுமே வச்சு சாப்பிட்லாம். அதே மாதிரி வந்து தோசைகளில் வந்து நம்ம லைட்டாக வந்து க்ரில் பண்ணி சாப்பிட்டா அந்த இரும்பு இதில் வந்து அது க்ரில் ஆகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். யூஸ்வலாக வந்து பைனாப்பிள் அப்படியே சாப்பிட்றதோட இந்த மாதிரி லைட்டாக க்ரில் பண்ணி சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து ஈகனுக்கு நான் என்ன லஞ்ச் கொடுத்து விட்டுருந்தேன்றத ஐடியா ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வந்து இந்த தடவை வந்து அப்பப்போ எடுத்துருந்தது தான் நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ரொம்ப நான் தொடர்ந்து எடுக்கலை. ஸோ இருந்த கிளிப்பிங்கை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். நான் அன்றைக்கி வந்து இது ஸ்நாக்குக்கு வந்து பனானா, அதுக்கப்புறம் ஆரஞ்சு, அப்புறம் கேஷ்யூ, அதுக்கப்புறம் கிஸ்மிஸ். அதே மாதிரி லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஸ்வீட் கவனி அரிசியும் வெஜிடபிள் போட்ட உப்புமாவும் கொடுத்து விட்டுருந்தேன். ஸோ இது வந்து ஒரு நாள் ஸ்நாக் அண்டு லஞ்சுக்கு வந்து கொடுத்துருந்தேன். கவனி அரிசி வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவேன், நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ட்ரை பண்ணுங்கள், உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் வந்து நான் இன்னொரு நாள் ஸ்நாக்குக்கு வந்து ஸ்ப்ரிங் ரோல், ஃப்ரெஷ் டேட்ஸ், கிஸ்மிஸ், அதுக்கப்புறம் பேஸ்ட்ரி சம்திங். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா திணை இட்லியும் பொடியும் வந்து வச்சு விட்டுருந்தேன். இன்னொரு நாள் வந்து தோசையும் இது தக்காளி சட்னியும் அதுக்கப்புறம் கிரேப்ஸும் ஆப்பிளும் ஸ்நாக்குக்கு வந்து வச்சு விட்ருந்தேன். வாரத்தில் 2 நாள் வந்து இட்லி தோசை வந்துடும். ஏன்னா அது அவன் ஈஸியாக சாப்பிட்ருவான். அதனால் வந்து அதை கொடுத்து விடுவேன். அவன் அங்கேயுமே சாப்பிட மாட்டான். அதனால் வந்து இருக்கிறத வந்து எடுத்துகிட்டு போய்க்குவான். இன்னொரு நாள் வந்து பார்த்திங்கன்னா நூடுல்ஸ் தனியாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கன் வெஜிடபிள்ஸ்லாம் போட்டு ஒரு கிளியர் சூப் மாதிரி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் பாப்டாட்ஸ் வந்து ஸ்நாக்குக்கு கொடுத்து விட்டுருந்தேன். இந்த ஃபுட் ஜார் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பசங்களுக்கு ரசம் சாதம், சூப் ரைஸு, சூப் நூடுல்ஸு இதுக்கெல்லாம் கொடுத்து விட்றது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இங்கே தான் இது வாங்கினேன். ஸோ சிக்கன் சூப்பும் நூடுல்ஸும் வந்து லஞ்சுக்கு வந்து கொடுத்து விட்ருந்தேன். இன்னொரு நாள் வந்து கிரனோலா பார் வந்து ஸ்நாக்குக்கும், அதுக்கப்புறம் வந்து ப்ளூபெர்ரி பேன் கேக்கு வித் ஹனி இது வந்து லஞ்சுக்கு. பேன் கேக் மிக்ஸ் வந்து இது வந்து நான் மிக்ஸில் தான் பண்ணினேன். பேன் கேக் மிக்ஸில் வந்து ப்ளூபெர்ரி நம்ம போட்டு பண்ணோம்னா நல்லா இருக்குது, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. ஸோ ப்ளூபெர்ரி பேன் கேக்கும் ஹனியும் வந்து ஸ்கூலுக்கு ஒரு நாள் லஞ்சுக்கு கொடுத்துருந்தேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா என்னோடய வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.